சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அப்போலோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார் ஆர்த்தோ மருத்துவர் சிவராமன் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஆர்த்தோ அப்படிங்கிறது ஒரு துறை, ஆனால் அதற்குள்ள பிரிவுகள் ஏற்பட்டு இதுன்னு நிறைய அந்தந்த ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. அது ஒரு ஆரோக்கியமான விஷயந்தான். நான் உங்களை அறிந்த வரைக்கும் நீங்கள் இந்த தோள்பட்டை தொடர்பான ஆர்த்தோ பிரச்சனைகளில் ஒரு சிறந்த மருத்துவர்னு நான் கேள்விப்பட்டேன். அன்றாட வாழ்வியலில் தோள்பட்டை தொடர்பான பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிறையவே உண்டு. இது வெயிட்டு தூக்கணும், என்னுடைய ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறத தாண்டி நான் படுத்திருக்கிற ஸ்டைலு, உட்காந்துருக்கிற ஸ்டைலு, சேரில் ரொம்ப நேரம் உட்காந்துருக்கிற ஸ்டைல், இப்படி கை எப்படி வச்சுட்டு உட்காந்துருக்கிறது, இப்படி பல பேர் அந்த பாஸ்சர்னு சொல்கிற விஷயங்கள் கூட அது பிரச்சனைகள் வரலாம். அதில் நான் ரொம்ப ஆச்சரியமாக கேள்விப்பட்ட வரைக்கும் உள்ள விஷயம் எப்படி முழங்கால் மூட்டு தேய்மானம் இருக்கோ அது மாதிரி தோள்பட்டைகளில் கூட தேய்மானம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தோள்பட்டை தேய்மானம் அப்படின்னு ஒரு விஷயம் எந்த அளவுக்கு ஒருத்தரை பாதிக்கும், யாருக்கு வரும்னு நிறைய பேருக்கு தெரியல. நீங்கள் அதை சொல்லுங்கள் டாக்டர், மற்ற விஷயங்களுக்குலாம் நான் உள்ளே வரேன். தோள்பட்டை தேய்மானங்கிறது ஷோல்டர் ஆத்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அது நீல நம்ம முட்டி தேயிற மாதிரியே ஷோல்டர்லையும் தேயும். யாருக்கு வரும்னு பார்த்தோம்னா, சில பேருக்கு நம்ம ரொமட்டாய்டு ஆத்ரைட்டிஸ் இருக்கவங்களுக்கு வரும். ப்ளஸ் ஷோல்டரில் முன்னால் அடிபட்டிருந்தா, இப்போ அந்த ஷோல்டர் டிஸ்லொகேஷன் அதை நிறைய அடிக்கடி விலகிச்சுன்னா அவங்களுக்கு ஷோல்டர் ஆத்ரைட்டிஸ் வரும். சில பேருக்கு அந்த பிளட் சர்க்குலேஷன் எஃபெக்ட் ஆகிறதுனால ஷோல்டர் ஆத்ரைட்டிஸ் வரும். மெயினாக என்ன ப்ராப்ளம் அவங்களுக்கு இருக்குன்னா ஷோல்டரில் வலி தெரியும் அவங்களுக்கு. தூக்குறது கொஞ்சம் கடினமாக இருக்கும், அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், ஸ்டிஃப்னஸ்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. ஃப்ரோசன் ஷோல்டர் மாதிரி சில பேருக்கு ஷோல்டர் ஆத்ரைட்டிஸ் தெரியும். அவங்களுக்கு நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா தான் அவங்களுக்கு ஷோல்டர் ஆத்ரைட்டிஸ் இருக்கான்னு சொல்ல முடியும். இப்போ முழங்கால் மூட்டு வலியை பொறுத்தளவில் அதனுடைய தேய்மானம் அப்படிங்கிறத வயது முதிர்வின் காரணமாக நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா? ஆனால் தோள்பட்டை தேய்மானம் நீங்கள் சொல்லும் பொழுது அது வயது முதிர்வை தாண்டி, இப்போ உதாரணமாக ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்க, அது வேறு ஒரு பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்காக அது ஈவன் குறைந்த வயதில் கூட இளம் வயதில் கூட வந்துடும்னு சொல்கிறீங்களா? இல்லை, இளம் வயதில் ரொம்ப வராது. மோஸ்ட்லி இதுவும் வயதானவங்களுக்கு தான் ரொம்ப வரும். சரி, சில பேருக்கு மிடில் ஏஜ்லேயே வரவும் சான்ஸ் இருக்குது. அதனால் அவங்களுக்கு முன்னிலை கன்சல்ட் பண்ண. அதான் அந்த மிடில் ஏஜில் வர்றவங்களுக்கு சார்ந்து இருக்கிறதுங்கிறது இன்னொரு வியாதி இருக்கிறதுனால வருதா? உதாரணமாக இப்போ நீங்கள் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சொன்னீங்க, அந்த மாதிரி இருக்கிறதுனால வருதா? இல்லை மிடில் ஏஜில் அவங்களுடைய அன்றாட பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய நடைமுறை வாழ்வியல் சார்ந்து இந்த தேய்மானம் இருக்குமா? அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கவங்களுக்கு வரலாம். இல்லாட்டி அடிக்கடி ஷோல்டர் இன்ஜுரி ஆகிறவங்களுக்கு, அதாவது ஷோல்டர் டிஸ்லொகேஷன் ஆகிறவங்களுக்கு ஏர்லியராகவே ஆர்த்ரைட்டிஸ் வரும். இல்லாட்டி யூஸ்வலாக வயதானவங்களுக்கு தான் அடிக்கடி அந்த ஷோல்டர் ஆர்த்ரைட்டிஸ் வர சான்சஸ் அதிகம். சரி, இந்த ஷோல்டர் ஆர்த்ரைட்டிஸ் அப்படி, அதாவது நம்ம முழங்காலில் மூட்டு வலிக்கு இப்போ நம்ம அறுவை சிகிச்சை வரைக்கும் பெரிய லெவலில் அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிற பெரிய லெவலுக்கு வந்துட்டோம். பல பேர் ஒரு ஊசி போட்டால் சரியாக போயிடும், அல்லது தொடர்ச்சியாக நான் மாத்திரை மருந்து எடுத்துக்கிறேன்னு பலவிதமான ட்ரீட்மெண்ட் இருக்குது. இந்த ஷோல்டரில் உள்ள தேய்மானம் அப்படிங்கிறது எந்த அளவில் சரி செய்யக்கூடியது, சரி செய்யலாமா, எப்படி சரி செய்யலாம்? நீங்கள் சொல்கிற மாதிரி முட்டியில் இருக்கிற மாதிரியே தான் இதுக்கும் ஷோல்டருக்கும் ட்ரீட்மெண்ட்டில் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஷோல்டர் கம்பேர் பண்ணும்போது முட்டியிலேருந்து நம்ம நடக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறதுனால முட்டியில் வலி அதிகமாக இருக்கும். ஷோல்டரில் அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வலி இருக்க மாதிரி இருக்கும். அவங்களுக்கு சில பேருக்கு இன்ஜெக்ஷன்லேயே கொஞ்சம் நாளைக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். ஃபிசியோதெரப்பியில் பண்ணலாம், இல்லை மெயினாக இன்ஜெக்ஷன்ஸு. அப்புறம் ஷோல்டரில் மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டோம்னா அது கொஞ்சம் லோடு எடுத்துக்கும். ஷோல்பட்டை மசில்ஸை ரொட்டேட்டர் கஃப் ஸ்ட்ரென்தன் எக்ஸசைஸ், ஸ்காப்லர் எக்ஸசைஸ்னு சொல்லுவோம். அதை பண்ணோம்னாலே அவங்களுக்கு அந்த ஷோல்டர் வலி கம்மியாகும் கொஞ்சம் நல்லா. இன்ஜெக்ஷன்ஸில் நிறைய டைப் ஆஃப் இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. ஜெல் இன்ஜெக்ஷன், பிஆர்பி இன்ஜெக்ஷன்ஸ், இந்த மாதிரி போட்டோம்னால அதில் நல்ல ரிலீஃப் கிடைக்கும் அவங்களுக்கு. இதுக்கப்புறம் கீஹோல் சர்ஜரி பண்ணி சில பேருக்கு எங்கே இருக்கவங்களுக்கு ஷோல்டர் மாற்ற முடியாது, மாற்றலாம், பட் ரிஸ்க் கொஞ்சம் அதிகமாக இருக்கனால அவங்களுக்கு கீஹோல் சர்ஜரி மாதிரி பண்ணலாம். இதில் சரியாதவங்களுக்கு இன்ஜெக்ஷன் அவங்களுக்கு பண்ணாது. வயதானவங்களுக்கு ஷோல்டரில் ரொம்ப வலி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஷோல்டர் ரீப்ளேஸ்மெண்ட்டு அட்வான்ஸ்டாக இப்போ ஷார்ட் ஸ்டெம் ரீப்ளேஸ்மெண்ட் இதெல்லாம் வந்துருச்சு. அதை பண்ணுறதுனால அட்வான்டேஜ், நல்ல பெயின் ரிலீஃப், நல்ல ரிலீஃப் நல்லாயிருக்கும். ஷோல்டர் தேய்மானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வலி அப்படிங்கிற ஒன்றுக்காக அதனுடைய சிகிச்சைகள் மேற்கொள்ளப்படுகின்றனவா, இல்லை வலியும் தாண்டி அதை அப்படியே விட்டுட்டா வேறு பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கா? இல்லை, வலி தான் மெயின். வலியும் ஸ்டிஃப்னஸும். வலியினால் சில பேர் ரொம்ப தூக்க மாட்டாங்க. வலியும் ஸ்டிஃப்னஸ் தான் மெயின் ரீசன் ஃபார் சர்ஜரி ஆர் எனி ட்ரீட்மெண்ட். எந்த சூழல் அது சர்ஜரி வரைக்கும் போகுது டாக்டர்? இப்போ உதாரணம் அந்த தேய்மானத்தினுடைய அளவீடுன்னு ஒன்று இருக்கும். எந்த அளவீடு அல்லது எந்த வலி எதை உங்ககிட்ட வரும்பொழுது இதுக்கு நம்ம அறுவை சிகிச்சை தான் பண்ணணுங்கிற ப்ரொசீஜரை யோசிப்பீங்க? இப்போ நம்ம கிரேட் 1 to கிரேட் 4 ஆர்த்ரைட்டிஸ் மாதிரி இருக்கும். அதில் கிரேட் அதிகமாக கிரேட் 3, 4 இருக்கவங்களுக்கு வலி அதிகமாக இருந்துச்சுன்னா பண்ணுவோம். கிரேட் 4 இருக்கவங்க வலி ரொம்ப இல்லைன்னா நம்ம சர்ஜரி சொல்ல மாட்டோம். நம்ம இன்ஜெக்ஷன்ஸ்லேயே மேனேஜ் பண்ணலாம். அவங்களோட பேஷண்ட்டோட சிம்டம் பொறுத்து தான் ட்ரீட்மெண்ட்டு. வலி தான் மெயின் குறிக்கோள் ஃபார் சர்ஜரி. முழங்கால் மூட்டு வலிக்கு நம்ம பண்ணுற அறுவை சிகிச்சைகள், இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறோம், அதுக்கு ஒரு மெட்டல் இருக்குது, அல்லது அது சார்ந்த சில விஷயங்களை நம்ம பார்க்குறோம். இப்போ ஷோல்டரில் நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் கையாளப்படுது டாக்டர்?
ஷோல்டர் ரீப்ளேஸ்மெண்ட்டில் அதில் அட்வான்ஸ்டாக வருது என்னென்னா ஷோல்டர் ஷார்ட் ஸ்டெம் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது. அதில் வந்து நம்ம ஷோல்டர் ரீசர்ஃபேஸிங் மாதிரி ரொம்ப போன் எடுக்காமல் நம்ம கொஞ்சமாகவே போன் எடுத்துகிட்டு ஷோல்டர் ரீசர்ஃபேஸிங் பண்ணுறோம். அப்புறம் வந்து ஷார்ட் ஸ்டெம் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது. அதையும் இப்போ அட்வான்ஸ்டாக வந்துட்டு உங்களுக்கு வந்து நம்ம அந்த விர்ச்சுவல் இமேஜிங் ஹோலோகிராம்னு சொல்லிட்டு அது சிடி ஸ்கேன்லாம் எடுத்து பேஷண்ட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து ப்ராசஸை க்ரியேட் பண்ணி அது மாதிரி பண்ணுறோம். இன்னொன்று வந்து ரிவர்ஸ் ஷோல்டர் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது. ஷோல்டர்லேயே வந்துட்டு இப்போ கஃப் மசில்லாம் ஒர்க் ஆகல, கஃப் மசில் டேர் இருக்குன்னா கஃப் ஆர்த்ரோபதின்னு சொல்லுவோம். அந்த டைப்பை வந்து ரிவர்ஸ் ஷோல்டர் ரீப்ளேஸ்மெண்ட் அட்வான்ஸ்டாக அதுவும் இந்த நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்குறது. இந்த மாதிரி சிகிச்சைகள் வந்து எவ்வளோ நாளில் அவங்களுக்கு முழுமையான வாழ்வியல் பலனளிக்கும்? ரெண்டாவது, இந்த சிகிச்சையில் எல்லாருக்கும் வர கொஸ்டின், இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டதுனால நான் பழைய நிலைமைக்கு திரும்புவேனா? ஏன்னா ஷோல்டர் அப்படிங்கிறது வந்து வெறுமனா இப்படி இருக்கிற ஒரு விஷயம் மாத்திரம் இல்லை, அதை சார்ந்து தொடர்ச்சியான பல விஷயங்கள் இருக்குது. அப்போ நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு ஒரு விஷயத்துக்கு போகும்பொழுது இயல்பு நிலையில் இந்த ஷோல்டரு வழக்கம் போல் இயங்குறது மாதிரி வருமா, இல்லை அதுக்குன்னு சில ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் இருக்கா சர்ஜரி பண்ணுறவங்களுக்கு? இது வந்து ஆர்டிஃபிஷியல் ஜாயிண்ட்டு, பட் மெயினாக வந்து பெயின் ஸ்டிஃப்னஸ், பெயின் கட்டாயம் போயிடும் அவங்களுக்கு, அதுக்கு தான் சர்ஜரி பண்ணுறோம். ஓகே. ப்ளஸ் வந்து அவங்களுக்கு மூவ்மெண்ட்ஸும் அதிகமாகும். இப்போ வந்து அவங்களால ஃபுல்லாக தூக்க முடியலன்னா அந்த தூக்குறதும் அதிகமாக இருந்தால் தூக்க முடியாது, தூக்க முடியாது. பெயின் ரிலீஃபும் கிடைக்கும், மூவ்மெண்ட்ஸும் நல்லாயிருக்கும். ரெஸ்ட்ரிக்ஷன்னு பார்த்தோம்னா அவங்க எல்லா ஆக்டிவிட்டியும் மோஸ்ட்லி பண்ணலாம், எல்லாமே நாமளாக பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே ரொம்ப ஹெவி லிஃப்டிங் அவாய்ட் பண்ண சொல்லுவோம், பட் தூக்கலாம், அதை வந்து இது பண்ணுறதுக்காக ரொம்ப ஹெவி லிஃப்டிங் வேண்டாம்னு சொல்லுவோம். ஓகே. இப்போ இந்த மாதிரி ஒரு ஃப்ரோசன் ஷோல்டர் அல்லது ஷோல்டரில் உள்ள தேய்மானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விட்டுரும் பொழுது அது வந்து வேறு எந்தெந்த உறுப்புகளை பாதிக்கும், அதனுடைய தொடர்ச்சி, இல்லை இந்த உறுப்பை இன்னும் மோசமாகுங்கிறது தெரியும், பட் அதனுடைய விளைவு எந்த மாதிரி இருக்கும் டாக்டர்? ஏன்னா நமக்கு தெரியாது. இது ஷோல்டருங்கிறது இப்போ முழங்காலுங்கிறது நீங்கள் சொல்கிறது மாதிரி அதனுடைய வலியை உணர்வோம் நடக்கிறதுனால, ஒரு நிமிஷமும் ஒரு செகண்ட் இதனுடைய வலி தெரியும். ஆனால் இதனுடைய வலி அப்படிங்கிறது தொடர்ச்சியான வலி இருக்குமா, அல்லது ஒரு குறிப்பிட்ட பாய்ச்சரில் அல்லது குறிப்பிட்ட வேலையை செய்யும்போது வலி இருக்குமாங்கிறத பொறுத்து தான் ஷோல்டருங்கிறது ஒன்று அமையும் இல்லையா? அப்போ இந்த வலி எப்பாவது வருதுன்னு நினச்சி கூட பல பேர் இதை விட்டுறக்கூடும். அப்போ இதை விட்டுட்டோன்னா அது எந்த மாதிரி எந்த பிரச்சனைகளை கொண்டு போகும், வேறு எந்த இடத்த அது பாதிக்கும்? ஷோல்டர் வலினால என்ன ஆகுனா அவங்க கை தூக்க முடியாமல் போகும்போது அதை மற்ற மசிலை யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. நெக் மசில்ஸ், அப்புறம் கழுத்து வலி வரலாம் அவங்களுக்கு. ப்ளஸ் ஷோல்டர் ஹேண்ட் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். ஷோல்டர் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு சில சமயம் ஃபுல்லாகவே கை ஃபுல்லாகவே வலி வர ஆரம்பிச்சிடும், ஸ்டிஃப்னஸ் வர ஆரம்பிச்சிடும். அதனால் ஷோல்டர் வலி கவனிக்காமல் விட்டாங்கன்னா ஃப்ரோசன் ஷோல்டர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஹோல் அப்பர்லேயுமே எஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அது ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் டாக்டர். தேய்மானம் மாதிரி இது ஒரு பிரச்சனை இல்லையா ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படிங்கிறது? இதற்கு நம்ம என்ன தீர்வு இப்போ பெரும்பாலும் கையில் வச்சுருக்கோம்? ஃப்ரோசன் ஷோல்டர்னு பார்த்தோம்னா மெயின் ட்ரீட்மெண்ட்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து பெயின் ரிலீஃப் கொடுத்தா அது தானாகவே செட்டில் ஆகக்கூடிய கண்டிஷன் தான். ஃப்ரோசன் ஷோல்டர் வந்துருச்சுன்னா வலி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக ஸ்டிஃப்னஸ் அதிகமாகிடும் அவங்களுக்கு. இது 3 ஸ்டேஜாக போகும். அப்படி பெயின் இருக்கும், பெயின் வித் ஸ்டிஃப்னஸ் வரும், அப்புறம் ஸ்டிஃப்னஸ் மட்டும் இருக்கும், அப்புறம் சரியாயிடும். இந்த மாதிரி வரும். இது யூஸ்வலாக 2 இயர்ஸில் சரியாயிடும். பட் அந்த 2 வருஷமும் பேஷண்ட்டால் வந்துட்டு பெயின் பொறுக்க முடியாது. அதனால தான் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்னு பார்த்தோம்னா முதல்ல வந்து நம்ம ஃபிசியோதெரப்பி மாதிரி கொடுத்து வீட்டில் எக்ஸசைஸ் கொடுத்து அதிலே சரி பண்ண பார்ப்போம். அதிலே கொஞ்சம் 50% பேஷண்ட் சரியாயிடும். அதுலேயும் முடியாதவங்களுக்கு வந்துட்டு நம்ம இன்ஜெக்ஷன்ஸ் மாதிரி ஷோல்டர் இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. அதில் இன்ஜெக்ஷன்ஸ் போட்டோம்னா அவங்களுக்கு உடனே ரிலீஃப் கிடச்சிரும். மூவ்மெண்ட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸசைஸ் பண்ணி அதிகப்படுத்திக்கலாம். இதுலேயும் கொஞ்சம் இதாக இருக்கவங்களுக்கு ஹைட்ரோடைலட்டேஷன் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அதில் என்ன பண்ணுவோம்னா நம்ம ஷோல்டரில் வந்து இன்ஜெக்ஷன் மாதிரி போடுவோம். வாட்டர் மாதிரி போட்டு டைலேட் பண்ணோம்னா அந்த கேப்சூல் நல்லா டைலேட் ஆகும்போது ஷோல்டர் நல்லா கேப்சூலில் இருக்கிற கேப்சூல் ஸ்ட்ரெச் ஆயிரும். நல்லா ஆனவுடனே மூவ்மெண்ட்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆயிரும் அவங்களுக்கு. ஆனால் பட் இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு தடவை போட்டுட்டோம்னா அது லைஃப் டைம் போடாமல் இருக்க வேண்டியது இல்லைங்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. ஏன்னா அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மறுபடியும் அந்த இன்ஜெக்ஷனை கண்டிஷனை பொறுத்து நம்ம வந்து ரிப்பீட் பண்ண வேண்டியிருக்கும். அல்லது இல்லை ஒரு தடவை போட்டாலே இது சரியாயிடும் அவங்க சொல்கிற எக்ஸசைஸோட அப்படின்னு வச்சுக்கலாமா டாக்டர்? ஆமாம். இப்போ வந்து இந்த இன்ஜெக்ஷன் போட்டால் ஒரு தடவையே ஃப்ரோசன் ஷோல்டர் இருக்கவங்களுக்கு இந்த இன்ஜெக்ஷன் ஒரு தடவை போட்டால் நல்லா சரியாயிடும். ஃப்ரோசன் ஷோல்டர் மாதிரியான ஷோல்டரில் வர்ற வேறு என்னென்ன பிரச்சனைகள் இன்றைக்கி நம்ம நிறைய பார்க்குறோம் டாக்டர் இண்டஸ்ட்ரியில்? நிறைய பேருக்கு வந்து மிடில் ஏஜில் இருக்கவங்களுக்கு, சின்ன வயசில் இருக்கவங்களுக்கு, விளையாடுறவங்களுக்கு என்ன ஆகுனா ஷோல்டர் பெயின் சொல்லுவாங்க. கை தூக்கும்போது ஷோல்டர் பெயின் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஜிம்மில் ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு ஷோல்டர் பெயின் இருக்குன்னு சொல்லுவாங்க. நைட்டில் டிஃப்ரெண்ட்டாக தூங்கிட்டுன்னு சொல்லிட்டு பெயின் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது ஷோல்டர் பர்சைட்டின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப காமன் ப்ராப்ளம். மிடில் ஏஜ்லேயும் வரலாம், யங் ஏஜ்லேயும் வரலாம், ஓல்டு ஏஜ்லேயும் வரலாம். கையை தூக்கும்போது மிடில் வரும்போது இந்த மாதிரி பெயின் வரும்னு சொல்லுவாங்க. இதில் அப்போ என்னென்னா அதுக்கு வந்து மெயினாக அந்த ஷோல்டர் மசிலை வந்து கரெக்டாக நம்ம வந்து கண்டிஷன் பண்ணல, எக்ஸசைஸ் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம், அந்த ப்ராப்ளம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி வரவங்களுக்கு பெயின் ரிலீஃப் கொடுத்து முடிச்ச பிறகு எக்ஸசைஸ் அந்த ஸ்கேப்லர் மசில் எக்ஸசைஸ் இப்போ பார்த்தோன்னா ஷோல்டர் இப்படி இருக்குது, இப்படி போயிடும் அவங்களுக்கு. அதில் கை தூக்கும்போது அந்த வலி வரும் அவங்களுக்கு. இப்போ இந்த மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த இப்படி இருக்கிற ஷோல்டர் இப்படி போயிடும், ஸ்பேஸ் அதிகமாகிடும். கஃப் மசில் வந்து கீழே இழுத்துக்கும். அப்படி அந்த ஸ்பேஸ் அதிகமாகிடுச்சுனாலே அவங்களுக்கு வலி திரும்ப வராது, அவங்க எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ணுற மாதிரி இருக்கும். இது இம்பிஞ்ச்மெண்ட் இல்லாட்டி பர்சைட்டிஸ் சொல்லுவோம். இது ரொம்ப காமன் ப்ராப்ளம். யாருக்கு இது நிறையா வரும் டாக்டர்? ரொம்ப ஓவர் ஹெட் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய, மேலே வந்துட்டு ஷெல்ஃபில் எடுக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி,
ப்ளஸ் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் பேட்மிண்டன் விளையாடுறவங்களுக்கு, ஸ்விம்மர்ஸ்க்கு இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இப்போ அந்த மாதிரி உள்ளவங்க ரெகுலராக இதுக்கு ஒரு செக்கப் வச்சுக்கிறது சரியா அல்லது வலி வந்தால் போதுமா? ஏன்னா இது வந்து நம்ம உணர மாட்டோம் பெரும்பாலும். கையை தூக்கி ரொம்ப நேரம் வேலை செஞ்சேன் அதனால வலிச்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஃபேன் ஒரு எலக்ட்ரிஷியன் எடுத்துக்கிட்டோம்னா நீ 3-4 ஃபேன் மாட்டினேன் ஒரு இடத்துல கை வலிக்குது அப்படின்னு சொல்கிறவங்க, அது சரியாயிர நாளைக்கு அப்படின்னு எடுத்துக்கிறவங்க இருப்பாங்க. அது உண்மையிலே வேறு ஒரு திசையை நோக்கி பயணப்படுது அல்லது ஒரு சிக்கலாக உருவாகுது அல்லது இதுக்கு வைத்தியம் பார்க்கணுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அப்போ அப்படி உள்ளவங்க வந்து எந்த மாதிரி ஒரு சிம்டம் தொடர்ச்சியாக இருந்ததுன்னா அவங்க உடனே டாக்டரை பார்க்கணும். மெயினாக அவங்களுக்கு வலி இருந்துகிட்டே இருந்ததுன்னா டாக்டர் பார்த்துட்டு அவங்களுக்கு அந்த எக்ஸசைஸ் பண்ணாலே வந்துட்டு அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சரியாயிடும், திரும்ப வராமல் இருக்கும். ப்ரிவென்ஷன் பண்ணுறதுக்கு அந்த மசில் ஸ்ட்ரென்த் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா அந்த ப்ராப்ளம் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். இது தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருந்துச்சு, வலி இருந்துகிட்டே இருந்துச்சு என்ன ஆகுனா அது போக போக வந்துட்டு அந்த ரொட்டேட்டர் கஃப் மசிலே வந்து டேர் ஆகிரும், கொஞ்சம் கொஞ்சமாக டேர் ஆகிரும். அதனால் அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணிக்கிறது பெட்டர். அந்த மாதிரி மசில் டேர் ஆகிறது அப்படிங்கிறது வந்து நம்ம காலில் பார்க்குறோம், முழங்காலில் பார்க்குறோம், கீழே பார்க்குறோம், இந்த குதிங்காலில் நிறைய பார்ப்போம், கணுக்கால் பக்கத்தில் நிறைய பார்ப்போம். இதுலேயும் இந்த மாதிரி டேர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறீங்களா டாக்டர்? ஆமாம், கஃப் மசில் வந்து டேர் ஆகிறது ஒன்று ஏஜ் ஆகிறதுனால டேர் ஆகலாம், இல்லாட்டி வந்து கீழே விழுகிறதுனால சில பேருக்கு டேர் ஆகும். நம்ம கீழே விழுந்து அவங்க ஒரு மிடில் ஏஜ் இருக்கவங்களுக்கும் டேர் ஆகலாம், ஓல்ட் ஏஜ் இருக்கும், கீழே விழுகிறதுனால கஃப் டேர், ரொட்டேட்டர் கஃப் மசில் டேர்னு சொல்லுவோம். அதை வந்து கவனிக்காமல் விட்டாங்கன்னா அது நாளடைவில் வந்து ப்ராப்ளம் பெருசாகி அது வந்து ஷோல்டர் மூமெண்ட்ஸ் அஃபெக்ட் பண்ணிடும், ஆர்த்ரைட்டிஸும் வந்துடும். அதனால் அதை உடனே கவனித்து பார்த்துக்கிறது பெட்டர். பட் அந்த மாதிரி விஷயங்களை நம்ம நிறைய இப்போ பார்க்கும் பொழுது இது சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் வரைக்கும் போய் அதை நல்லா கிழிஞ்சிருச்சு அப்படின்னா சர்ஜிக்கல் ப்ரொசீஜரில் தான் சரி பண்ணணுமா, இல்லை மற்றதோடு பார்க்கும் பொழுது இது சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் இல்லாமலேயே கிழிஞ்சது கூட சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையா உண்டா? இப்போ விழுந்ததுனால சில பேருக்கு வந்து கொஞ்சமாக கிளியலாம், பார்ஷியல் டேராக இருக்கும், அதுக்கு வந்து நம்ம வந்து சர்ஜரி எல்லாமே ட்ரீட் பண்ணலாம். அவங்களுக்கு வந்து எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் டேர் இருக்குன்னு பார்த்துட்டு கிளினிக்கலாக நம்ம வந்துட்டு அவங்கள வந்து கிளினிக்கலாக பார்த்து வீக்னஸ் இருக்கான்னு பார்ப்போம். வீக்னஸ் இருந்தால் தான் அவங்களுக்கு சர்ஜரி தேவைப்படும், வீக்னஸ் இல்லைன்னா வந்து சர்ஜரி தேவைப்படாது. ப்ளஸ் அவங்களுக்கு எதுவுமே வலி இல்லைன்னா சர்ஜரி தேவைப்படாது. இதே இருக்கவங்களுக்கு அந்த பார்ஷியல் டேர் இருக்கும், சில சமயம் பிஆர்பி இன்ஜெக்ஷன்ஸ் மாதிரி அவங்க பிளட்டே எடுத்து நம்ம அந்த க்ரோத் ஃபேக்டர் இன்ஜெக்ட் பண்ணுறதுனால அவங்களுக்கு அது வந்து குணமாகலாம். ஃபுல் டேர் இருக்கவங்களுக்கு சில பேர் கை தூக்காமல் முடியும் போயிடும், அப்போ அவங்களுக்கு வந்து சர்ஜரி தேவைப்படும். விழுகிறதுனால வர டேருக்கு அது வந்து கீஹோல் சர்ஜரியிலே இப்போ அட்வான்ஸாக எல்லாமே கீஹோல் சர்ஜரியிலே பண்ணி உடனே இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துடலாம். அதுக்கு ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அவங்களுடைய தொடர்ச்சியாக அதில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தோள்பட்டையினுடைய தேய்மானம், தோள்பட்டையில் வலி, ஸ்டிஃப்னஸ் வருது. சரி, இந்த தோள்பட்டை வலியை முழுமையாக இதனுடைய ஸ்டிஃப்னஸை இதில் உள்ள பிரச்சனையை நம்ம சரி பண்ணும் பொழுது இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்த பேஷண்ட்டுக்கு என்ன பலன் கிடைக்கும்? அவங்களுக்கு இதனால் என்னென்னா கை தூக்க முடியாமல் அவங்க கழுத்து வலியெல்லாம் இருந்திருக்கும், அது அந்த எல்லாமே நல்ல பெனிஃபிட் இருக்கும். ஹேண்ட் மூமெண்ட்ஸ் நல்லா இருக்கும்ல, எல்போ ஹேண்டில் எல்லாமே நல்ல சிம்டம்ஸ் ரிலீஃப் இருக்கும், பெயின் ரிலீஃப். இதனால் இந்த பெயின் கம்மியானவுடனே இந்த ஸ்டிஃப்னஸ் கம்மியானவுடனே மற்ற ஜாயின்ட்ஸ்க்கும் நல்ல ஸ்டிஃப்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம இந்த சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்பொழுது கீ ஹோல், பின் ஹோல்னு நிறையா நம்ம வந்திருக்கோம், ரொபாட்டிக் அப்படின்னு வந்திருக்கு. இதுலேயுமே நம்ம பண்ணுறோம், ஏன்னா இதெல்லாம் ரொம்ப நுண்ணியமாக பண்ண வேண்டிய ஒரு சர்ஜரி, டக்குன்னு பெருசாக ஒரு காலத்தில் பண்ணது மாதிரி எதையும் கிழிச்சு எடுத்து பண்ணுறது இல்லை. ஸோ இந்த ரொபாட்டிக் மாதிரியான விஷயங்கள் அல்லது அதை தாண்டி மைக்ரோஸ்கோப்பிக்கில் வேறு எந்த லெவலில் அட்வான்ஸ்டாக நம்மகிட்ட சர்ஜரிஸ் இருக்குது டாக்டர்? இதில் வந்து இப்போ வந்து கீஹோல் சர்ஜரியிலே ரொம்ப அட்வான்ஸ்டாக மினி கீஹோல் மாதிரி போட்டு பண்ணுற மாதிரி சர்ஜரிஸ் வந்து டே கேராகவே பண்ணுறோம். ஓகே, அது அவேக் ப்ரொசீஜராகவும் பண்ணுறோம். அது பேஷண்ட்ஸ் வந்துட்டு நம்ம ஃபுல் அனஸ்தீசியா கொடுக்காமையே மரத்தை போகிற இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டு சர்ஜரிஸ் பண்ணுறோம் ஷோல்டரில். இப்போ அந்த அட்வான்ஸ்டாக அவர் பாட்டுக்கு கான்ஷியஸாகவே இருப்பார், பேசிகிட்டு இருக்கலாம், இல்லை வேணால் செடேஷன் மாதிரி கொடுத்துரும், அவேக்காக இருக்கலாம், அந்த மாதிரி கொடுத்துட்டு பண்ணுறோம். அந்த மாதிரி அந்த அட்வான்ஸில் இருந்துச்சு. இப்போ ரொபாட்டிக்கில் வந்து இப்போ வந்து ஹோலோகிராம் அளவுக்கு வந்திருக்கு வேர்ல்ட்லேயே. இப்போ தான் வந்துட்டு ரொபாட்டிக் வந்து இப்போ ரிசர்ச் ஸ்டேஜில் போயிட்டுருக்கு ஷோல்டருக்கு. இன்னும் இப்போ வந்து ஹோலோகிராம் அளவு வந்துருச்சு. அப்படின்னா என்ன, சிடி எடுத்துகிட்டு நம்ம ஹோலோகிராம் மாதிரி போட்டுட்டு அதை மாதிரி பேஷண்ட் ஈக்குவலண்ட்டாக இருக்க மாதிரி பண்ணுற மாதிரி வந்துருச்சு. இப்போ ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே இந்தியாவிலே அவைலபிளாக இருக்குது. அது வந்து வெளியிலேருந்து இமேஜிங் மாதிரி சொல்கிறீங்க? இமேஜிங், ஆமாம். பேஷண்ட்டுக்கு அது எந்த விதத்தில் அது பலன் அளிக்கும் டாக்டர்? அக்யூரஸியா? அக்யூரஸி வந்துட்டு நம்ம வந்து உள்ளே வந்து நம்ம கிளினாய்டு வந்து இந்த ஷோல்டர் மாற்றுறதுல வந்துட்டு கிளினாய்டுக்கு ரொம்ப அக்யூரஸி நல்லா கொடுக்குது அந்த இது. ஓகே, அது இந்த அக்யூரஸி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மற்றதோட ஒப்பிடுகையில் என்ன பெரிய அட்வான்டேஜ் இதில் வந்து இப்போ நார்மலாக ஷோல்டர் ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப அது அட்வான்டேஜாக இருக்காது. பட் இதே இது வந்து கொஞ்சம் போன் லாஸ் இருக்குது அவங்களுக்கு, கொஞ்சம் அட்வான்ஸ்டாக ரொம்ப தேஞ்சிருக்குன்னு அவங்களுக்கு வந்து இது ரொம்ப அக்யூரேட்டாக கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அந்த ப்ரொசீஜர். இந்த ஷோல்டருடைய பெயின் அல்லது தோள்பட்டையில் ஏற்பட்டிருக்கிற தேய்மானத்தை உணராமல் இருக்கும் பொழுது அந்த மசில்ஸு பக்கத்தில் இருக்கிற கழுத்தில் இருக்கிற மசில்ஸு, கைகளில் இருக்கிற மற்ற இடங்களில் இருந்து எடுத்துக்குது தன்னுடைய பலத்தை, இதை சரி பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அந்த மசில்களையும் ஒரு தேய்மானம் வருமே. இப்போ இது முழுமையாக தேய்ந்து போனப்போ நீங்கள் பார்க்கும் பொழுது இதில் ஏற்கனவே இந்த மசிலையும் கைகளையும் கழுத்துலையும் உள்ள மசிலை யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இன்னொரு தேய்மானத்திற்கு அது வழிவகுக்கும் இல்லையா? ஆமாம், அது வந்து கழுத்துலேயும் வந்து அந்த மசில்ஸ்லாம் அஃபெக்ட் ஆச்சுன்னா கழுத்து தேய்மானம் ஆரம்பிச்சிடும். அப்புறம் இதோட அதோட மசில்ஸ்லாம் அஃபெக்ட் ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் ட்ரீட் பண்ணும்பொழுது எல்லாத்துக்கும் சேர்த்து ட்ரீட் பண்ணுவீங்களா?
ஆமாம், நம்ம வந்து பேஷண்ட் வந்தவொடனே பார்த்துட்டு எதனால், ஏன்னா ஷோல்டர் வலி சில சமயம் ஷோல்டரில் மட்டும்தான் வராது, அதை கரெக்டாக எக்ஸாம் பண்ணோம்னா கழுத்துலேருந்து வரலாம் வலி. ஓகே. ப்ளஸ் வந்து சில பேருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் தான் லெஃப்ட் ஷோல்டரில் பெயின் வரலாம், ரைட் சைடில் ஷோல்டர் இருக்கவங்களுக்கு கால் பிளாடரில் ப்ராப்ளம் தான் ரைட் ஷோல்டரில் பெயின் வரலாம். அது என்னென்னு பார்த்து நம்ம ஷோல்டர்னால தான் ப்ராப்ளமா என்னென்னு பார்த்துட்டு அதுக்கு ட்ரீட் பண்ணுவோம். கழுத்தில் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கழுத்துலேருந்து சில பேர் ரெண்டுமே ப்ராப்ளம் இருக்கும். கழுத்தில் செர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் இருக்கும், அவங்களுக்கு வந்து இதனால் வந்த வழியா இல்லை வந்து ஷோல்டர் வழியான்னு சொல்லிட்டு கரெக்டாக டயக்னோஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். இந்த ஸ்பாண்டிலைட்டிஸ்ங்கிற ஒரு ப்ராப்ளத்தை இன்றைக்கி நம்ம சரி பண்ணக்கூடிய சூழல் இருக்கமா டாக்டர்? ஏன்னா அது வந்து ஒரு உராய்வு, அதனுடைய ரத்த கசிவு, பின்னால் அது இப்போ தலை குளிச்சா பெண்களுக்கு பெரும்பாலும் கழுத்து வீங்கிறோம் அப்படின்லாம் சொல்கிறது இன்றைக்கி வரைக்கும் பார்க்குறோம். ஆனால் முழுமையாக அதில் அது குணமாயிடுச்சு, எனக்கு ஒன்று பண்ணினேன் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கா டாக்டர் அதில்? அப்படி நான் கேள்விப்படலை, அதனால் கேட்குறேன். செர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ்க்கு மெயினாக வந்து என்னென்னா, அதுக்கு நரம்பை ரொம்ப அழுத்தாத வரைக்கும் நம்ம எக்ஸசைஸ் மெயினாக கழுத்து மசிலை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும். தண்ணி நல்லா குடிச்சிக்கணும், தண்ணி வாட்டர் நல்லா குடிச்சிட்டு எக்ஸசைஸ் பண்ணி ப்ளஸ் போஸ்டர் நீங்கள் சொல்கிற மாதிரி கரெக்டாக உட்காந்து, ஐடி மக்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணும்போது கரெக்டான போஸ்டரில் உட்காந்துக்கணும். ப்ளஸ் வந்து நல்லா எக்ஸசைஸ், நெக் மசில் ஸ்ட்ரென்த்தன் எக்ஸசைஸ் சொல்லுவோம். அதை நெக் மசில் ஸ்ட்ரென்த்தன் ஆகிறதுனால என்ன ஆகும்னா ஹெட் லோட் ஃபுல்லாக வந்துட்டு மசில் எடுத்துக்கும். அப்போ என்ன ஆகும்னா அந்த லோடு வந்து உங்களுக்கு வந்து ஸ்பைனில் போகாது, ஸ்பைனில் போகாத போது இன்னும் தேய்மானம் கம்மியாகும். தேய்மானம் கம்மியான உங்களுக்கு ஸ்பைனை ப்ரொடெக்ட் பண்ணும். ஆனால் மசில் ஸ்ட்ரென்த்தனிங் நெக்குக்கும் ரொம்ப முக்கியம். நெக்குக்கு பண்ணுறதுனால அதோட தேய்மானம் கம்மியாகிறதுனால அதிகமாக அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்குவாங்க. ஒரே இடத்துல 8 மணி நேரம் 10 மணி நேரம் உட்கார்ந்து வேலை செய்கிறவர்களுக்கு ஏற்படக்கூடிய நீங்கள் பார்க்குற நிறைய ஷோல்டர் பிரச்சனை எது டாக்டர்? ரொம்ப காமனாக இவங்க இதுக்கு வர்றாங்க அப்படின்னு அதை சொல்லுவீங்க? நிறைய பேர் பார்த்தோம்னா அவங்களுக்கு கழுத்து வலி இருக்கும் ப்ளஸ் ஷோல்டர் பெயினும் இருக்கும், ரெண்டுக்காக வராங்க. அவங்களுக்கு வந்து ஐடியில் வந்துட்டு நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் வருது. மெயினாக வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாம் கரெக்டாக உட்காந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க போஸ்டர். பட் ஒரு 1/2 hour 1 hour அந்த நேரம் போக அப்படியே வந்து ஃப்ரண்ட்டில் போயிடுவாங்க, இல்லை ரொம்ப பேக்குக்கு போயிடுவாங்க. ஸ்ட்ரெயின் ஆகுறது அப்போ அவங்களுக்கு புரியுறது இல்லை. அது அதனால் என்ன சொல்லுவேன்னா, நான் வந்து யூஸ்வலாக வந்துட்டு அவங்களுக்கு அலாரம் மாதிரி வச்சுக்கங்க, ஃபோனில் அலாரம் மாதிரி வச்சுட்டு ஒரு 1 hour ஒன்ஸ் அலாரம் மாதிரி வச்சுட்டு எந்திரிச்சிட்டு வாட்டரை குடிச்சிட்டு நல்லா போஸ்டர் கரெக்டாக உட்காந்துக்குங்க. ஏன்னா அது மாதிரி பண்ணுறதுனால அவங்களுக்கு அதை அவாய்ட் பண்ணிக்கலாம், அந்த போஸ்டரால் வர ப்ராப்ளத்தை அவாய்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று இந்த எக்ஸசைஸ் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். எக்ஸசைஸ் பண்ணிட்டாங்கன்னா கழுத்துக்கு எக்ஸசைஸ், ஷோல்டருக்கு எக்ஸசைஸ், கழுத்தில் அந்த நெக் ஸ்ட்ரென்த்தன் எக்ஸசைஸ், ஷோல்டருக்கு ஸ்கேப்புலர் அண்ட் கஃப் எக்ஸசைஸ். கோமாபிலிட்டிஸ்னால் ஏற்படுற பாதிப்புங்கிறது உடலில் எல்லா பக்கத்துலையும் ஏதாவது ஒரு பக்கத்தில் பாதிக்கும். அவங்களுக்கு இப்போ நம்ம நிறையா பார்க்குற பிரச்சனை அப்படிங்கிறது ஆஸ்டியோபோரோசிஸ்ங்கிற ஒரு பிரச்சனையை பார்க்குறோம். இந்த எலும்பில் சக்தி இல்லாமல் அப்படிங்கிறத 100 பேருக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம்னா, அல்லது 100 பேருக்கு அதை ஸ்கேன் எடுத்து பார்த்தோன்னா, ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்தோன்னா 90 பேருக்கு இது குறைவாக இருக்குது. காரணம் நீங்கள் சூரிய ஒளியில் போகலை அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எலும்பில் சத்து குறைபாடு அல்லது எலும்பினுடைய திறன் குறைபாடு இருக்கிறவங்களுக்கு இந்த ஷோல்டரில் என்ன பிரச்சனை வரும் டாக்டர்? டயபெட்டிக் இருக்கவங்களுக்கு நிறைய ஃப்ரோசன் ஷோல்டர் வர சான்சஸ் ரொம்ப அதிகம். அவங்களுக்கு வந்து தோள்பட்டை இருகள் ரொம்ப வர சான்சஸ் அதிகம். அவங்களுக்கு மெயினாக சொல்கிறதுனா சுகரை முதல்ல கண்ட்ரோல் வச்சுக்கணும். டயபெட்டிக் கண்ட்ரோல் வச்சுட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்த மாதிரி வீட்டில் எக்ஸசைஸ் பண்ணுறது, ஃபிசியோதெரப்பி பண்ணுறது, அப்புறம் இன்ஜெக்ஷன்ஸ், இதிலே குணப்படுத்திடலாம் அவங்களுக்கு. இன்னொன்று வந்து நீங்கள் சொன்ன இந்த விட்டமின் டிஃபிஷியன்சினால் வருது, அந்த ஆஸ்டியோபீனியான்னு சொல்லுவோம். அது ஆஸ்டியோபீனியாங்கிறது வந்துட்டு அதுலேயும் வந்து ஷோல்டர் பெயின் வரும். விட்டமின் B12 டெஃபிஷியன்சினாலையும் ஷோல்டர் பெயின் வர சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி அந்த ஷோல்டர் பெயினும் வரலாம், பேக் பெயின் வரலாம், நெக் பெயின் வரலாம், அந்த மசில் பெயினும் நிறைய காசு பண்ணுது. அதை கரெக்டாக வந்துட்டு நம்ம பார்த்துட்டு அதுக்கு சப்ளிமெண்ட் எடுத்துக்கணும், இல்லை வந்து சூரிய ஒளியில் போகிறதுட்டு அதை கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா பெட்டர் ஆகிரும். அந்த விட்டமின் B12 டெஃபிஷியன்சி ரொம்ப காமனான ப்ராப்ளமாக இருக்குது. அது சில பேருக்கு வந்து எரியுறதுன்னு சொல்லுவாங்க, ஃபுல்லாகவே வந்து கை கால் எரியுறது, இந்த சில பாதம் எரியுறதுலாம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த விட்டமின் B12 டெஃபிஷியன்சிக்கு அதை கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அது கரெக்டாகிடும் அவங்களுக்கு. சூரிய ஒளி அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி ஈக்குவலில் எவ்வளவு நேரத்தில் எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்கும்? இல்லை நான் சன் பாத் எடுத்துக்கிறேன்னு சொல்லி ஒரு 15 நாள் எங்கேயாவது ஒரு பீச்சில் போய் எடுத்துக்கிட்டு நிறைய பேர் அதை நம்ம பார்க்குறோம், மேலைநாடுகளில் பார்க்குறோம் சன் பாத் எடுத்துக்கிறதுங்கிறது. அந்த மாதிரி விஷயங்கள் நிறையாவே பலன் கொடுக்குமா ஒரே ஸ்ட்ரெச்சில்? இல்லை இது ஒரு ஈக்குவலாக நம்ம உடம்புக்கு இது தொடர்ச்சியாகவே நமக்கு தேவைப்படுற ஒரு விஷயமா? இது நம்மளுக்கு தொடர்ச்சியாகவே தேவைப்படுற விஷயம். ஒரு டெய்லி வந்து நீங்கள் ஒரு 1/2 hour to 1 hour சன்லைட்டில் வாக்கிங் போகிறது பெட்டராக இருக்கும். அந்த மாதிரி எக்ஸ்போஸ்ட் இது இப்போ சர்ஃபேஸில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா விட்டமின் டி நல்லாவே வந்து. ஷோல்டரை பொறுத்தவரை நம்ம பல விஷயங்களை பார்த்துறோம் டாக்டர். ஆனாலும் ஷோல்டர் டிஸ்லொகேஷன் நம்ம எப்போவுமே இந்த லம்பார்ட் ஸ்பைனில் இதாக இருக்குது அதாக இருக்குன்னு சொல்கிற மாதிரி எல்லாருக்குமே தெரியும் இப்போ ஈஸியாக. அது மாதிரி ஷோல்டரில் கூட இந்த டிஸ்லொகேஷனுங்கிறது நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது ஷோல்டராக இருக்கலாம் இல்லையா? அது என்ன மாதிரி பிரச்சனையை கொண்டு வருது டாக்டர்? நிறைய பேர் யூஸ்வலாக வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ்க்கு வந்துட்டு கிரிக்கெட் விளையாடுறவங்களுக்கு எல்லாமே இந்த ஷோல்டர் டிஸ்லொகேஷன் ஆகும் முதல்ல. இப்போ வந்து ரொம்ப எங்காக இருக்கவங்களுக்கு ஆச்சுன்னா, less than 25 years இருக்கவங்களுக்கு ஆச்சுன்னா, ஃபஸ்ட் டைம் ஆச்சுன்னா திரும்ப வர ஷோல்டர் டிஸ்லொகேஷன் சான்ஸ் ரொம்ப அதிகம். ஒரு 90% சான்ஸ் மறுபடியும் வரும், திரும்ப வந்துட்டு இருக்கும். அது ரெக்கரண்ட் ஷோல்டர் டிஸ்லொகேஷன் சொல்லுவோம். அது மாதிரி இருக்கவங்களுக்கு வந்துட்டு நம்ம வந்து சர்ஜரி பண்ணி ஃபிக்ஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஏன்னா வந்துட்டு அதை விட்டோம்னா அவங்களுக்கு வந்து போன் லாஸ் ஏற்படும், நிறைய போன் லாஸ் வரும், ப்ளஸ் ஆர்த்ரைட்டிஸ் வரும்.
ஃபியூச்சரில் வந்து ஷோல்டர் ஆர்த்ரைட்டிஸ் வர சான்ஸ். டாக்டர், அதாவது முதல்ல ஒரு முறை அவர் பாதிக்கப்படுறாரு, அதை கவனிக்காமல் விட்டுட்டா திரும்ப திரும்ப வருமா, இல்லை அதை சரி பண்ணிட்டாலும் சர்ஜரி பண்ணலைன்னா திரும்ப திரும்ப வருமா? இப்போ 25 இயர்ஸுக்கு கீழே இருக்கவங்களுக்கு, ரொம்ப ஆக்டிவாக இருக்கவங்களுக்கு திரும்ப வர சான்ஸ் ஒரு 80 to 90% சான்ஸ் இருக்குது. அவங்களுக்கு என்ன சொல்லணும்னா ஷோல்டர் எக்ஸசைஸ் பண்ணிக்க, ஸ்காப்லர் கஃப் எக்ஸசைஸ் பண்ணிட்டோம்னா ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம், திரும்ப வராமல் பார்த்துக்கலாம். ஆனால் அவங்க ஆக்டிவாக இருக்கும்போது சில பேருக்கு வந்துட்டு திரும்ப திரும்ப வர சான்சஸ் அதிகம். இப்போ எது 30 இயர்ஸ்க்கு மேலே எடுத்தோம்னா திரும்ப வராது, எக்ஸசைஸ் மட்டும் பண்ணாலே போதும் அவங்களுக்கு. ஓகே. யங் ஏஜ் இருக்கும், திரும்ப திரும்ப வரும்போது அவங்களுக்கு வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு என்ன ப்ராப்ளம்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சர்ஜரி பண்ணுற மாதிரி இருக்கும். குறிப்பாக நீங்கள் கொடுத்த நம்பிக்கை அப்படிங்கிறது இரண்டாக நான் பிரிச்சுக்கிறேன். ஒன்று, பெரும்பாலும் அறுவை சிகிச்சையை தவிர்த்தே எல்லாத்தையும் பண்ணிடலாம்ங்கிறது மிகப்பெரிய நம்பிக்கை. இரண்டாவது, நீங்கள் சொன்ன அந்த அறுவை சிகிச்சை அப்படிங்கிறதும் பேஷண்ட்டை அவர் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கிறது மாதிரி அவர் விழிச்சிட்டு இருக்கும் பொழுதே நம்ம வந்து அவருக்கு அந்த இடத்துல வலி தெரியாத மருந்து மாத்திரம் கொடுத்துட்டு சர்ஜரி பண்ணி அன்றைக்கே அனுப்பிச்சிடுறோம் சொல்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. அதாவது அதை கேள்விப்படுறவங்க எனக்கு சர்ஜரி நடக்க போகுதுங்கிறதே பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. மனதளவில் வேற ஒரு தைரியம் வரும் அவங்களுக்கு. இது ஒரு சர்ஜரியே இல்லை, டாக்டர் தான் சொன்னார், அப்படியே பேசிக்கிட்டே அறுவை சிகிச்சை பண்ணிடலாங்கிறது மாதிரி அப்படிங்கும்போது ஒரு நம்பிக்கை வரும் அதை செய்கிறதுக்கு. இரண்டையுமே ரொம்ப அழகாக எங்களோட பல விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி டாக்டர். தேங்க்யூ. உங்கள் கேள்விகளை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி mydoctor@apollohospitals.com. தொலைபேசி எண் 0444040166. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.